முடியல. சத்தியமா முடியல. மெயின்டெயின் பண்றது வர வர ரொம்ப கஷ்டமா போயிட்டுருக்கு. ஒவ்வொரு டைமும் எனக்கு மூட் ஸ்விங்ஸ் ஆகுதோ இல்லையோ, அவளுக்கு ஆகுது. காலையில எந்திரிச்ச உடனே இப்படி அழுதா எப்படி இருக்கும்? சரின்னு ஓகேன்னு மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவங்க டாடியே சவுண்ட் கேட்டு வந்து விவிஷாவ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. அப்புறமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடு எடுத்துட்டு ரூம்ல போய் நல்லா சாப்பிட்டோம். கொஞ்ச நாளா வளர வளர டிஃப்ரெண்ட்டா பண்றா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் எல்லாத்தையும் சமாளிப்போம் அப்படிங்கிறதோட அப்படினால கடந்து போய்க்கிட்டே இருக்கோம். சரி கொஞ்சம் வெளியில வேலை இருந்தது. அதனால 3 பேருமே வெளியில கிளம்பிட்டோம். வெளியில போலான்னா மட்டும் விவிஷாக்கு ஒரே ஜாலியா ஆயிடும். குழந்தைங்களும் இப்படிதானா? இல்ல என் பாப்பா மட்டும் தான் இப்படி பண்றாளான்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பயங்கர வெயிலா இருக்கும். சரி ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். மிக்சர் வாங்கியிருந்தாங்க. பட் அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அப்புறம் நான் எப்பவுமே ரோஸ் மில்க் தான் குடிப்பேன். பாப்பாவுக்கும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தோம். பட் அது நல்லா இல்ல. வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. அப்புறம் எங்க ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்களா, எல்லாருக்கும் டீ காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வினும் ஒர்க் கிளம்பிட்டாங்க. ஸோ இது ஒரு ஃபுல் டே விளாக். ஈவினிங் போல காஃபி போட்டு குடிச்சிட்டு எல்லாரும் வந்தனால பாப்பாவை கூட்டிட்டு பார்க் கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். அம்மா வீட்டுக்கிட்ட இருக்க பார்க்ல கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அங்கேயே போயிட்டு நல்லா ஜாலியா விளையாண்டோம். இந்த டே இப்படிதான் முடிஞ்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.